வீட்லயே நல்லா ரிச்சா பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு. அப்போ இந்த மெத்தட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் சைஸ் அளவுல புளிய ஊற வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு கப் ஃபுல்லா தண்ணி எடுத்து நல்லா மையா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு புளியை கரைச்சி இதை ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, ஒரு கிளாஸ் ஃபுல்லாக தண்ணி, சாட் மசாலா 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் பானிபூரி சார் ரெடி. அடுத்து உள்ள ஸ்டஃபிங்காக வேக வச்ச உருளைக்கிழங்கு, பொடியா நறுக்கின வெங்காயம், துருவின கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி, சாட் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் உருளைக்கிழங்கை விட இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா பானிபூரி வந்து சாப்பிட நல்லா ரிச்சாக இருக்கும். இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கான ஹீரோ பானிபூரி. இந்த பானிபூரி வத்தல் வந்து ரெடிமேட் பானிபூரி தான். கடையில் நீங்கள் வந்து பானிபூரி வத்தல் கேட்டாலே கொடுப்பாங்க. அதை வாங்கி இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து 100 பானிபூரி வத்தலே வந்து உங்களுக்கு 10 ரூபா தான் வரும். ஆக மொத்தம் ஒரு பிளேட் ஃபுல்லாக இவ்வளோ ரிச்சாக செஞ்சுமே உங்களுக்கு ஒரு பிளேட் வந்து ஒரு 10 ரூபாயிலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே தான் வரும். உள்ள ஸ்டஃபிங்காக ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு, அடுத்து பச்சை பட்டாணி, வெங்காயம், கேரட், கொத்தமல்லி, கடைசியாக ஓம்பொடி இதெல்லாம் சேர்த்து அந்த சாரோட வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.